நாம் பிழைக்கும்படி, எல்லாம் இருந்ததை கையுங்க, நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன பண்ணுதுங்க? வெளிப்பட்டது. ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னா, who believe in God அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும் அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கும் போது we are accept in God's love. இயேசுவை விசுவாசிக்கும் போது தேவனுடைய அன்பின் பரிசை நம்ம என்ன பண்றோம்? வாங்கிக் கொள்றோம். இயேசுவை நம்பாத சொல்ல அவர் அன்பாய் கொடுக்கிற அந்த பரிசை என்ன பண்றோம்? தூக்கி எறிகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, சொல்லுங்க, நாம் என்ன பண்ண வாழும்படிக்கு, பிழைக்கும்படிக்கு அவரை உலகத்தில் அனுப்பினதினால அன்பு என்ன பண்ணுது? வெளிப்பட்டது. திரும்ப ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அல்ல, சொல்லுங்க, நான் ஏதோ தேவனை அன்பு கூர்ந்ததினால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, பாருங்க, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தமது குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. திரும்ப சொல்றார், அந்த அன்பினுடைய ஃபுல் எக்ஸ்பிரஷன் சொல்றார், விளக்குறைய சொல்றார். ஏய், நீ ஏதோ தேவனை நேசித்ததுனால அவர் இந்த பூமிக்கு வரலையா? அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு, சொல்லுங்க, அவர் நம்மிடத்தில் வைத்த உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு, உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தமாய் தமது குமாரனை என்ன பண்றார்? பாவம் செய்யாதவரை, நீதிபரரை, பரிசுத்தம் உள்ளவரை, குற்றம் செய்யாதவரை அவர் பலியாக, கிருபாதார பலியாக தமது குமாரனை என்ன பண்ணாரு? அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அன்பை பார்க்கணும்னா சிலுவையை பார்க்கணும், கல்வாரியை பார்க்கணும், சிலுவையில் நடந்த காரியங்களை பார்க்கணும். அதை பார்த்தா தான் தேவனுடைய அன்பை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ளவே முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அதான் சொல்ல, பாவியா இருந்தோம், அக்கிரமக்காரனா இருந்தோம், பொல்லாதவர்களா இருந்தோம், இப்படி இருந்த தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? நேசிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபக்கலக உஷம்தலபக்கலக 18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பின் பூரணர் அல்ல. ரொம்ப சூப்பரா சொல்றார். அடுத்து நெகட்டிவா சொல்றார். ஏன் தெரியுமா உனக்கு அன்பு வேணும்? எதற்காக அன்பிலே நீ பூரணப்பட வேண்டும்? அன்பிலே ஏன் வேரூன்றப்பட வேண்டும்? அன்பிலே ஏன் நிலைநிற்கப்பட வேண்டும் என்றால், அன்பு இருந்துச்சுன்னா நீ பயப்பட மாட்ட. சொல்லுங்க, அன்பு இருந்தா என்ன பண்ண மாட்டான்? தேவன் நீ பயப்படக்கூடாதுன்னு விரும்புறார். ஹே, நீ பயப்படக்கூடாதுன்னா நீ அன்பிலே பூரணப்படணும், அன்பிலே பலப்படணும். பயம் இஸ் வேதனை உள்ளது. பயம் என்பது என்னதுங்க? ரொம்ப அற்புதமாக சொல்ற பயம். இந்த உலகத்தை, வாழ்க்கையை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், கடனை குறித்து பயம், இன்னைக்கு பல பயங்கள் இருக்குது. இந்த பயம் வர சொல்லலாம். மனுஷன் என்ன பண்ணுவான்? ஐயோ, என்ன செய்ய போறனோ, ஏது செய்ய போறனோ, ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய அச்சம் மனுஷனை என்ன பண்ணுது? பிடிக்குது. இந்த பெரிய அச்சம், இந்த பயத்திலிருந்து மனுஷன் தப்பித்து கொள்ளணும்னா அன்பில் பூரணப்படணும், அன்பில் பலப்படணும். ஹல்லேலூயா. அன்பில் பலப்பட்டா இந்த பயம் உன்னை ஒன்றையும் செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்க சொல்லுங்க? ரட்சிப்பில் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி, அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கணும்னா தேவனுடைய அன்பை அறியாதவன் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? நிற்கவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் சொல்றார், எப்பா, கண்ட சகோதரனை நேசிக்க தெரியல, காணாத தேவனை எப்படி நேசிக்க போற? அப்போ ஒரு காரியத்தை சொல்ற, தேவன் உன்னை இவ்வளவு நேசிக்கிறாரு. இவ்வளவு நேசிக்கிறபடினாலே நீ தேவனை நேசிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, கண்ட சகோதரனை நேசி. சொல்லுங்க, கண்ட சகோதரனை
நேசி. கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிற சகோதரனை நேசி. இதுதான் நமக்கு அறைக்குவல். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நாம் எப்படியா இருக்கிறோம்? பகைமையை பாராட்டுறோமா? வெறுப்பை பாராட்டுறோமா? குரோதத்தை வச்சிருக்கிறோமா? கசப்பை வச்சிருக்கிறோமா? கோப கனல்களை கக்குகிறோமா? விரோதிக்கிறோமா? அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பு இருந்தா 1000 தப்பு பண்ணாலும் 1000 விரோதிச்சாலும் எல்லாம் மன்னியாம போனாலும் நாம மன்னிக்கணும், நாம மறக்கணும், நாம அன்பு கூறணும், நாம கைமாறு காராம ஏதாவது செய்யணும். அவங்க செஞ்சதையே யோசனை பண்ணி குரோதத்தையும் விரோதத்தையும் பழி வாங்குதலையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் பிரிவினையும் நாம் வைத்திருந்தா அன்பு நமக்குள்ள என்ன பண்ணாது? வேலை செய்யவே செய்யாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே முத அன்பை ஊற்றுங்க, ஆண்டவரே முத பரிசுத்த ஆவியின் வடிவிலே முத இருதயத்தில் என் அன்பை ஊற்றுங்க. என்னால் மன்னிக்க முடியாதவங்களை மன்னிக்க கிருபை செய்யுங்க. மறக்க முடியாத கசப்பு வேதனை எனக்கு உண்மையிலே சில நேரத்தை செஞ்சிருப்பான், குரோதம் பண்ணியிருப்பான், ஏமாத்திருப்பான். ஹலோ கவனிங்க, செல்ல பார்க்காதீங்க. குரோதம் பண்ணியிருப்பாங்க, விரோதிச்சிருப்பாங்க, உங்களை ஏமாத்திருப்பாங்க, உங்களை நசுக்கி இருப்பாங்க. இருக்கட்டும், தேவனுக்கு முன்பாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நான் அந்த அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நானும் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே சமூகத்தில் போய் அழுங்க. என்னால் மன்னிக்க முடியல, கோபமாக இருக்கிறேன், பகையாக இருக்கிறேன். ஆண்டவரே கிருபை தாங்க. முத ஆவியை ஊற்றுங்க, முத வல்லமையை ஊற்றுங்க, முத பரிசுத்தாவின் அன்பை ஊற்றுங்க. இதிலிருந்து வெளியே வர உதவி செய்யுங்க, மன்னிக்க உதவி செய்யுங்க, மறக்க உதவி செய்யுங்க. அவளை விரோதிக்க கூடாது, நான் அவளை பகைக்க கூடாது. ஆண்டவரே அவளை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. 10 ட்ரிப்ஸ் கூட சொல்லுங்க. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமா குற்றங்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. தூத்தின்னு தெரியாதீங்க. அன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க பைபிள் காலேஜில், ஏன் மற்றவங்களை தூத்தின்னு தெரியக்கூடாது? தூத்தின்னு தெரியக்கூடாது. இன்றைக்கி தூத்தின்னு திரியிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஏன் தூத்தின்னு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. போய் ஒரு பஞ்சை எடுத்துன்னு போயிட்டு ஒரு மாடியில் கொடுத்துட்டு, ஏம்மா இந்த பஞ்சை பிச்சு போடுமான்னு சொன்னார். இந்த பொம்பளை பிச்சு எல்லாத்தையும் போட்டுச்சான். எல்லாம் பறந்து போயிடுச்சான். என்னம்மா பஞ்சு எல்லாம் பிச்சு நீங்கள் சொன்னமே பண்ணேன். எப்போ பஞ்செல்லாம் என்ன பண்ணுமா எடுத்துன்னு வாமாண்ணா. அது எப்படி பாஸ் எடுத்துன்னு வர முடியும்ச்சான். அதே மாதிரி தான் நீ பேசின தூத்தின்னு தெரிஞ்ச பாரு, அது எல்லாருக்காவது உள்ளே போயிடும். அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ண முடியும்? பொறிக்கு எடுத்துன்னு வர முடியுமா? முடியாது. அதுதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை வறுப்பான். அப்போ எதையும் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யோசனை பண்ணணும். தூத்துறதுக்கு முன்னே யோசனை பண்ணணும். அடுத்தவன் காதுக்குள்ளே போயிட்டா நம்ம கொடுனா கொடுத்துருவானா? ஒரு நாள் என்ன பண்ண, அன்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்பு என்ன பண்ண, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீ ஒரு கிறிஸ்தவனாகிறிய, நீ வேதத்தை சுமக்கிறிய, நீ கோயிலுக்கு போறிய, நீ ஜெபிக்கிறிய, நீ இப்படி இருக்கிறியா அப்படின்னு உன்னை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? யாரும் கேட்டு விடவே கூடாது. சாட்சி போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம அப்படி செய்யவே நம்ம கூடுமான வரைக்கும் எல்லாரும் இடத்துல சமாதானமாக இருக்க முடியாதுங்க. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்முடைய ஆவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கூடுமான வரைக்கும் என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் அவங்கள நம்ம மன்னிக்கணும். வீட்டுக்கு வந்துட்டால் வாங்கன்னு சொல்லணும். இருந்தால் ஒரு வெளியே போ, எங்கள் வீட்டுக்கு வராத, நீ அன்றைக்கி இப்படி பேசுன, நீ அப்படி பண்ண அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. அன்பு சொல்லும், அன்பு சகலத்தை தாங்கும். 13ஆம் அதிகாரம் அன்பு சகலத்தை தாங்கும். அந்த வசனத்தை எடுத்து இருங்க, முடிச்சல அது பண்ண. அப்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனை அவராலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன பண்ண வேண்டும்? சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பக்கம் சொல்லுங்க, சகோதரனிடத்தில். ஹல்லேலூயா. நீ அன்பு கூர்ந்து நீ மன்னிச்சினா நீ தான் யாரு? அன்பிலே நடக்கிறவன். உனக்குள்ளத்தான் கர்த்தர் கிரியை செய்கிறார்னு அர்த்தம்.
நீ கோபமா, பகையா, விரோதமா, குரோதமா இருப்பினா, விரோதத்தை கக்குவினா, நீ அன்பிலே நடக்கிறவன் அல்ல, நீ தேவனை அறியவில்லைன்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. வாசிங்க, கலாத்தியர் எடுத்து ஒருத்தர் வாசிங்க, அந்த கனியை குறித்து வாசிங்க. 13ஆம் அதிகாரத்தை எடுத்து ஒருத்தர் வாசிங்க, அன்பை குறித்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர் 13 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனியை குறித்து வாசிங்க. வாசிங்க யாராவது. அப்படி நாளைக்கு வாசிச்சிங்களா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், பாருங்க, சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு. எடுத்தவன என்னதுங்க? அன்பு. அன்பு. அன்பு இருக்குதுன்னா உனக்கு கனி இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க அப்புறம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இந்த 9 சொல்ற. 9ல முதல் சொல்றது என்னதுங்க? அன்பு. அன்பு. கலாத்தியர் 5:4 சொல்லுது போல, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் தான் என்ன பண்ணாங்க? உதவும். வாசிங்க கலாத்தியர் 5. இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் வசனம் போடுமா? ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே. விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பிரேக் எதுன்னா அன்பு தான். அன்பு இருந்தா தான் விசுவாசம் கிரியை செய்யும். சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க. அன்பு இருந்தா தான் விசுவாசம் கிரியை செய்யும். பெரிய மலைகளை பேர்க்கிற விசுவாசம்லாம் இருக்கலாம், ஆனா கிரியை செய்கிற விசுவாசம் எதுனா அன்பு இருந்தா தான் விசுவாசம் வேலை செய்யும். அன்பு இல்லைன்னா என்ன பண்ணாது? விசுவாசம் வேலை செய்யாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில நேரத்தில் சில பேருக்கு விசுவாசம் வேலை செய்யாது. ஏயா? அன்பு 2 வேணும், 2 தண்டவாளம் இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பே பெரியது. அன்பே யாருங்க? பெரியது. விசுவாசம் வேலை செய்யணும்னா அன்பு வேணும். இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம்? ஆண்டவரே இவளை அழிக்கிறேன், அக்னியை கொண்டு வாங்க, அழிச்சிடுவான். ஆண்டவர் அன்பா இருக்கிற அப்படின்னால அதில் அழிக்கலை. அன்பா இருக்கிறதுனால இவர் கல் எரியல. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க. எல்லாம் சேர்ந்து வசனம் சொல்லுமா? வசனம் சொல்லுமா? 13:4. 13:4. அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து படிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்பு சொல்லுங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. சொல்லுங்க. அன்பு தன்னை. எல்லாம் சேர்ந்து படிப்பா. படிங்களா? நீங்களா படிங்க. நீங்களா படிங்க. படிங்க நல்லா சேர்ந்து. அன்பு பொறாமை இல்லை. அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழாது. சொல்லுங்க. பக்கத்துல இருமாப்பா இராது. பக்கத்துல பா சொல்லுங்க. இருமாப்பா இராது. அது அன்பே கிடையாது. இருமாப்பு பா எப்படி இது பாப்பா, எவ்வளோ இருதய பத்தியா, மதிக்குதா பத்தியா, இது எவ்வளோ கல்லு மனசு பாரு. இதுதான் இருமாப்பு. அன்பு என்ன பண்ணாதுங்க? இருமாப்பா இராது. சில நேரத்தில் உட்கார முடியாது தான், கஷ்டம்தான். அதுக்கப்புறம் அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. சொல்லுங்க. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. சினம் அடையாது. தீங்கு நினையாது. சொல்லுங்க. தீங்கு நினையாது. அப்புறம் அநியாயத்தால் சந்தோஷம். சொல்லுங்க. அநியாயத்துல ஐயோ விழுந்தாண்டா அவன், நல்லா மாட்டான்டா அவன், கால் ஒஞ்சிச்சா, என்னை எடுத்து திட்டான் பாரு, உடச்சா இருப்பாரு கர்த்தர். அநியாயத்துல என்ன பண்ணாது? சந்தோஷப்படாமல். சந்தோஷமே படாது. சத்தியத்தில் சத்தியத்துல என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். பாருங்க, இந்த பிள்ளைலாம் இருக்குதுல்ல, இந்த 1 வயசு 6 மாசம்லாம் வளர்க்க சொல்ல இவங்க சாப்பிட்டே இருப்பாங்க, போயிடும். மற்றவங்களாம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருப்பாங்க. தாய் வந்து என்ன பண்ண மாட்டா, அதே ஒன்று அப்படியே போடுவா, அப்படியே போவா, வெறுப்பே இருக்காது. ஏன்? அன்பு. அது என்ன பண்ணாலும் தாங்கும், சகிக்கும்.
இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த தாய்க்கு இருக்கிற அந்த அன்பு தான் அந்த பிள்ளைய அவ்வளோ இருந்தாலும் சலிக்காம செய்யும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும். நமக்கு கூட சில நேரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், சாட முடியாது சில நேரத்தில். ஆனால் அந்த பிள்ளை அந்த இது வந்துட்ட பேர் அது என்ன பண்ணாலும் சகிக்கும். வெளியே இருக்கிறவங்களும் அதெல்லாம் பிடிக்காது. நான் மாத்தடிக்குதுப்பா வீடு எப்படிப்பா உள்ள வருது, மூத்த நாத்த வருதுப்பா அடிக்கும். எத்தனை பேருக்கு விளக்குது? கோதை பார்த்த வீட்டில் மூத்த நாற்று அடிக்காத என்ன அடிக்கும்? எத்தனை பேருக்கு விளக்கு? வியாதியாக இருக்கிறாங்க, ஜாப் பண்ண கூடுவாங்க, ஸ்மெல்லு தூக்கம்தான், கம்முன்னு தான் போவேன். ஏன் உடம்பு சரியில்லை எப்படி இருப்பாங்க? குளிக்காதக்குள்ள அதே இருப்பாங்க, நாத்தம் தான் அடிக்கும். இன்னும் பன்னீரா போட்டு வாசனை வரும். அன்பு ஜெபிக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துன்னு போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதான் ஊழியம், அதான் அன்பு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அங்கே பாருப்பா சேரு சகதி தண்ணி, அங்கே நான் எப்படி போவேன்? இல்லை, அன்பு எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் ஓடி குளிர் மழை ஒன்றும் பார்க்காது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் என்ன பண்ணும்? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு. ஹல்லேலூயா. சும்மா திருப்பி எடுத்துப்போம், முடிக்கணும்ல நம்ம. பாருங்க, நான் இயேசுவே தோத்திர ஆண்டவரே. கடைசியாக அவன் பார்த்தலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் காமிச்சிட்டே போவேன் நான். வாசிங்களா யாராவது? இருமா 8ஆம் அதிகாரமா 30ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. எல்லாம் சத்தமாக வாசிங்க. 30ஆம் வசனத்துலேருந்து 8:30 குறித்தாரோ இல்லைம்மா, 30ஆம் அது 35 வாசிங்க, அப்படி பார்க்கலாம். உமது நிமித்தம் அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் சொல்லுங்க இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நாம் அந்த வசனம், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்துல பட்டயம், நாசமோசம், துன்பம், வியாகுலம், வியாதி எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் கூட கடந்து போகலாம். பல பிரச்சனைகளை, பல துன்பங்களை, பல வேதனைகளை கடந்து போகலாம். ஆனா தேவனுடைய அன்பு நம்ம என்ன பண்ணாது? விட்டு விடவே விடாது. இப்படி விட்டு விடாது இருக்கிறபடினால நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே, சொல்லுங்க, நாம் நம்மில் நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே. அவர் அன்பு கூர்ந்துனேகிறாருப்பா. நானும் அன்பு கூர்ந்துனே இருப்பேன். இருந்தா ஒரு ஆமென். அவர் அன்பு எப்போ கூறுதை நிறுத்துறாரோ அப்போ தோல்வி அடைஞ்சிரும். ஆனால் அவர் எப்போதும் அந்த நிறுத்த மாட்டார். முடிவில்லாத அன்பு. அவர் அன்பு மாறாது, ஒழியாது, அழியாது. ஹல்லேலூயா. அதனால நம்ம முற்றிலும் என்ன பண்ணுவோமா? ஜெயம் கொள்ளுவோம். அப்போ தேவன் உளவா அன்பு கூறுகிறபடினால நம்ம ஜெயம் கொள்வோம். 1000 பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், எது வந்தாலும் இந்த தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, தேவனுடைய அன்பை 1000 பேர் சொல்ல கோயிலுக்கு போவாத, அங்கே என்ன இருக்குது இல்லையா? அவரையும் என்னையை விட்டு பிரிக்க முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். இருபத்தெட்டு வாசிங்க கடைசியா. 8:28 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் சொல்றேங்க. உன்னை தேவன் வந்து அழைச்சிட்டாரு, தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டுட்டாரு, தேவன் உன்னை அழைச்சிட்டாரு, தேவன் உன்னை என்ன பண்ணிட்டாரு? எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சு கொண்டாரு. இப்போ உன் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கணுமா? எல்லாம் நல்லதா நடக்கணுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க எல்லாம் நல்லதா நடக்கணும்? சொல்லுங்க, எல்லாம் நல்லதா நடக்கணும், எல்லாம் நல்லதா நடக்கணும்னா அவர் சொல்றாரு, எப்பா நீ தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ தெரிந்து கொண்டு பட்டிருக்கிற தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறும்போது உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். சொல்லுங்க, சகலமும். எத்தனை பேர் தீமை செஞ்சாலும், எத்தனை பேர் நாசமோசம் செஞ்சாலும் ஆண்டவர் எல்லா தீமையும் நன்மையா மாத்துவார். யோசேப்புக்கு எல்லா தீமையும் நன்மையா மாத்தினார், தாவீதுக்கு எல்லா தீமையும் நன்மையா மாத்தினாரு. நான் சொல்றேன், அவங்க எவ்வளோலாம் காட்டை விட்டு துரத்தினான், அடித்தான், கொண்டான், ஆனால் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். யோசேப்புக்கு சிறையில் போட்டாங்க, குழியில் போட்டாங்க, துன்பப்படுத்தினாங்க, தீமையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? நன்மையா மாற்றினார். அந்த ஆமான் எவ்வளோ தீமை செஞ்சான் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும், ஆனால் கர்த்தர் தீமையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? நன்மையாக மாற்றினார். சகலத்தை நன்மையா என்ன பண்ணுவாரு? நான் சொல்றேன், அன்புள்ள தேவன் உன்னை நேசிக்கிறாருங்க. ஒரு காரியம் நிச்சயிக்கணும், இந்த இயேசுவின் அன்பை நான் கடைசி வரைக்கும் அவரை நேசிப்பேன், அவரை அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அன்பில் நடப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீ எடுத்துட்டு நான் சொல்றேன் பாருங்க. கட்டளையில் பிரதான கட்டளை இந்த கட்டளை தான். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கட்டாயம் இல்லை, அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும், அன்பு கூர்ந்து துதிக்கணும், அன்பு கூர்ந்து ஸ்தோத்தரிக்கணும், அன்பு கூர்ந்து ஜெபிக்கணும், அன்பு கூர்ந்து வசனத்தை வாசிக்கணும் இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டா வெறுப்பா பொண்டாட்டி எடுத்துன்னு வந்து சாப்பாட இந்தா தின்னு அப்படின்னு வச்சனா, அன்பா வச்சு உப்பே இல்லாத ருசியே இல்லாத சாப்பாடு கூட அன்பா வச்சா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. நல்லா கறியே எடுத்துன்னு வந்து வச்சு இந்தா தின்னு அப்படின்னு வச்சுக்க, ஏம்மா வானாம்மா போ நீ அப்படின்வாங்க. எத்தனை பேருங்க? ஏன் இதை சாப்பிட்றதுக்கு அவங்க ஹோட்டல் இருக்காதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இதுதான் இன்றைக்கி நடக்குது. நிறைய பேர் ஏன் குடிகாரனா மாறுறான், நிறைய பேர் ஏன் வீட்டை விட்டு ஓடிடுறான், ஏன் நிறைய பேர் வேற அன்பை தேடுறான். இங்கே சரி இருந்தால் அங்கே வெளியே ஓட மாட்டான். என்னது? ஆமாம், இங்கே ஒழுங்காக இருந்தால்